முப்பட்டை குமுதம், கண்டம், பட்டிகை, வேதிகை, தேவகோஷ்டங்கள், அப்புறம் வந்து பூதவரி, பிரஸ்தனம், யாழிவரி இப்படின்னு பல பகுதிகளை கொண்டுதான் இருக்கு. இதோட விமானம் பாருங்க. கீழே நம்ம அங்கே போய் நான் சொல்றேன். இந்த பகுதியெல்லாம் வந்து அவங்க தளத்தை ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், தளத்தெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம். அவங்களும் அவன் இந்த தட்சாமூர்த்தி நம்ம போய் கேட்டிருந்து நம்ம ஆசை அதையும் ஜேசி சொன்னா உடனே பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. கண்டிப்பா குறிப்பிட ஏதோ வேறு நம்ம பொழுதுபோக்க பார்க்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பழமை மாத்தாம காமிக்கணும். இதெல்லாம் வந்து பின்னாடி பிக்சர் இதோடைய அழகு கட்டுமானத்தையே கெடுத்து விட்டது, பாழ்படுத்தி விட்டது இது. சரி, இப்ப விமானத்தை பாருங்க. ரொம்ப அழகான விமானம். அங்க சாலை, பஞ்சரம், இது பல வகையான பேர்கள் இருக்கு. அது மூலையில பாருங்க, கலசமா இருக்கு. ஒரு கோயில் இருக்கா, நடுவுல சாலை. அதுல பாத்தீங்கன்னா வீணாதார தட்சிணாமூர்த்தி வீணையை வாசிச்சது மாதிரி இருக்காரு. அவருக்கு ரெண்டு பக்கத்துலயும் அந்த சாலையில ரெண்டு பெண்கள் நாட்டியம் நடனமான பெண்கள் காமிச்சிருக்காங்க. நாட்டியமான பெண்கள் தான் இல்லையா காமிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இங்க முடிவுகளுக்கு முகந்த மாதிரி இருக்காங்க. இந்த மூலையில ஒவ்வொரு இப்ப இது மேல வந்து என்னவா இருக்கும்னா, நிச்சயமா விமானம் முழுவதுமே கருங்கல்லாலே கட்டப்பட்டது வேண்டும். பின்னாடி சுதைப்பூசியோ அல்லது விமானம் அது நான் மேலே ஏறி பார்க்கணும் வாய்ப்பு இருக்கு. மேலே ஏறி பார்த்து அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க தொடக்க கால கோயில் எல்லாமே கலசம் வரை கருங்கலை கட்டியிருக்காங்க. பலருடைய தொடர்ந்து சோழர்கள் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப கால கோயில்கள் அது நிறைய உதாரணம் இருக்கு. ஆயுத சோழன் கால கோயில்கள், விஜயாலய சோழன் கால கோயில்கள், அப்புறம் பராந்தக சோழன் சோழன் காலங்கள்லாம் கீழ் அதிட்டான முதல் கலசம் வரை கருங்கல்லாலே கட்டப்பட்ட கோயில். திருக்கற்றலி அதுதான். பின்னால வந்து இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல அப்புறம் அதையே சொல்லிக்கணும். கருங்கல்ல கட்டப்பட்டு மாத்திருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேல முன்னாடி பார்த்த உமாசகித மூர்த்தியா இருக்காரா, சிவன் பார்வதி, அவர் ஒரு சிறப்பு என்னன்னா அவரை பத்தி கல்வெட்டுல குறிப்பு, அவருக்கு தானங்கள் கொடுத்ததை பற்றி குறிப்பு. முதலாம் ராஜாதிராஜனுடைய ஆட்சி காலத்துல அவருக்கு மதிய வேலை பூஜை, இரவு நேர பூஜை செய்து அதை உணவு படைகளுக்கெல்லாம் தானம் பண்ணியிருக்கான். மேல பாத்தீங்களா? மேல தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, மேல பாருங்க, சிவன் இருக்காரா? மேல பாருங்க, பெருசா தேடி வகைக்கு பாருங்க, உமாசகித மூர்த்தியா. அது பக்கத்துல உமா இருக்காங்க. ஏன்னா இது பெரிய அளவில் அது உருவாக்கப்பட்டதாலே இதை பார்த்து வேந்து போன அது ராஜாதிராஜனுடைய காலத்துல ஒரு பெண் வந்து இப்படி இருக்காங்க. அந்த மனசை பறி கொடுத்தாங்க. அது எப்படி தெரியும் பாக்குறது? அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அவங்க மனசு உடனே அதுக்கு தானே கொடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விமானத்தில் இருக்கிற ஒரு தேவ சிற்பத்துக்கு விமானத்தில் இருக்கிற இங்க உள்ள ஓகே விமானத்துக்கு மேல உள்ள சிற்பத்துக்கு ஒரு தானம் கொடுத்துட்டு இதுதான் முதல் முறையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வேற எங்கேயும் தெரியல. தேவகோஷ சிற்பத்துக்கு கொடுத்துருக்காங்க, விநாயகர் கொடுத்துருப்பாங்க, தட்சாமூர்த்தி கொடுத்துருப்பாங்க, பிரம்மா கொடுத்துருப்பாங்க. ஆனால் விமானத்தின் மேலேயே கிழக்குப்புறத்துல இருக்கிற உமாசகித முக்கியத்தியாக அதற்கு தானம் கொடுத்தது நம்ம தெரிஞ்சு இதுதான் முதலா இருக்க வேண்டும் என்று தெரியுது. அடுத்து பாருங்க, இந்த சாலை, பஞ்சரம் இதெல்லாம் பல உறுப்புகள் வந்து இந்த விமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதாவது ஏகதள விமானம் சொல்ல முடியாது. கீழே ஒரு அடுக்கு, மேல வந்து சிகரப்பகுதியா அடிச்சு கிரீவம்னா கழுத்து சொல்லுவாங்க. அதுலதான் வந்து அந்த கலசம் திரும்ப ஒரு நிலையில வந்து மேல வந்து கலசம். இந்த விமானத்தினுடைய அழகும் நல்லா அழகா ஒரு புதுமையான ஒரு கலைப்பாணியா கொண்டு இந்த விமானம் அமைஞ்சிருக்கு. சரி, இப்ப அடுத்து போலாம். அது இல்லாம இவன் தான் பாவம் தெரியாது சாலைக்கு பணியிருப்புல போர் செஞ்சு நிறைய வெற்றிகளை பெற்றார். ஒரு இடத்துல அந்த போர்ல அங்கேயே சாகடிச்சிட்டாங்க. பெரிய வீரர் இவன் போய் சாலைகளை பணியெடுத்து சென்று அங்க உள்ள தோரவள சிற்பம் வீடு வந்தாங்க. அந்த தோரவள சிற்பம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. கல்வெட்டு வெட்டிருப்பாங்க கீழே. ஸ்ரீ விஜயராஜேந்திரர் கொல்லத்துல கொண்டு வந்து சிற்பம் கொண்டு வந்து தோரபாளர்கள் அது இருக்கும். கொள்ளத்து போய் கொண்டு வந்த எங்க இருக்கு. அப்படியேப்பட்ட வீரன் அங்கேயே இறந்து போயிருக்கான். இவன் இறந்த உடனே இவருடைய தம்பி ராஜேந்திர சோழன் அந்த அப்படியே அந்த படையில இருக்கு, அங்கேயே முடி சொல்லிக்கலாம் மரணம் அங்கேயே குடாரத்திலே. அந்த கதை அதுதான் கல்வெட்டு. சொஸ்தி திங்களேறு தரு அப்படின்ற மெய்கீர்த்தி. இது அப்படியே போனதுன்னா இப்ப இது போயிட்டே இருக்கு. இது ஒரு பாட்டு, இது மெய்கீர்த்தி பாட்டு. அப்ப இந்த கல்வெட்டுக்கு இருப்பதால அந்த கோயிலுக்கு இது பழமை எழுதணும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதனுடைய வம்சம்லாம் முடிஞ்சுதான் அவன் முதலாம் குலத்தோட சோழன். இப்ப இன்னும் கல்வெட்டு இருக்கணும். இது வந்து முழுமையாக ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ண சொல்ல முடியாது, நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய பழக்கம் இருக்கு. நீங்களாம் ஆர்வம் எந்த தெரு போனீங்க அப்படின்னாலும் புகழ்பெற்ற கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருந்துருக்கு இருக்கும். நம்ம இப்போ வந்து வர வழியில் வந்து
ஒப்பிலியம்மன் கோவிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கும். இந்த பகுதியிலேயே ரொம்ப புகழ் வாய்ந்த கட்டடக்கலை ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ரொம்ப புகழ் வாய்ந்த தலம் அப்படின்னா இந்த குழந்தை கீழ்கோட்டத்தை சொல்லணும். ஏன் கீழ்கோட்டம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இது கிழக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கீழ்கோட்டம் அப்படின்னு பிற தலங்கள் வந்து வேறுபடுத்துவதற்காக வந்து குறிப்பிடுறாங்க. காவிரி தென்கரை தலத்துல 27வது தலமா வந்து இருக்கு. நாகருக்காக இருக்கக்கூடிய தலங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்ற கோவிலா இருக்கக்கூடியது இது. அதுக்கப்புறம் பக்கத்துல அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், இது ரெண்டுத்தையும் வந்து குழப்பிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகேஸ்வரர் கோவில், அது வந்து திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஊர் பெயர்லேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டுத்தையும் வந்து நம்ம குழப்பிக்கூடாது. ஒவ்வொரு பிரளய காலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலக உயிர்களை மீண்டும் உருவாக்குவதற்காக எல்லா உயிரினங்களுடைய வித்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமுத கலசத்துக்குள்ளார பிரம்மன் விட்டு அதை அலங்காரம் செய்து தேங்காய் வைத்து என்ன பண்றோம்னா மேல்மலையினுடைய உச்சியில வந்து வைத்து விடுவார்கள். பிறகு வந்து அந்த கடல் அலையில மிதந்து நீண்ட நாள் கழித்து ஒரு இடத்துல அப்படி வந்த இடம் தான் இந்த கும்பகோணம். அப்போ இறைவன் சிவபெருமன் வேடமாக வந்து அம்பு எய்தி என்ன பண்றாருன்னா குடத்தை வந்து விளக்குகிறார். அப்போ அந்த அமுதங்கள்லாம் வந்து சிந்தி இங்க மறுபடியும் வந்து உயிர்கள் உற்பத்தியாக தொடங்கியது அப்படின்னு நமக்கு புராண செய்திகள் வந்து சொல்லுது. அப்படி வந்து அந்த குடத்தை அலங்கரித்த வில்வ இலைகள் வந்து விழுந்த இடம் தான் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க. அதனால வந்து வில்வாரண்யம், வில்வாரண்யேஸ்வரர் அப்படின்னு இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கு. இறைவனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நாகேஸ்வரர், நாகநாதர் அப்படின்ட்டு வந்து வழங்கப்பட்டு இறைவி வந்து பிரகநாயகி அல்லது பெரிய நாயகி அப்படின்னு வந்து வழங்கப்பட்டாங்க. இந்த தலம் வந்து மாசி மகத்தோடு தொடர்புடைய தலமா இருக்கு. மாசி மகத்தின் போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய மகாமகத்தின் பொழுது இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய 12 சிவன் ஆலயங்கள், அப்புறம் வந்து 5 வந்து திருமால் ஆலயங்கள் வந்து இறைவன் வந்து தீர்த்தத்துக்கு எழுந்தருள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய புராணம் இதை பத்தி வந்து சொல்லுது. பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெரும் தீர்த்தந்தம் மாமகந்தன் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோவில் அப்படின்னு இந்த தலத்தை வந்து குறிப்பிடுறாங்க. மகாமகத்தோடு தொடர்புடையதா குறிப்பிடப்படுது. கும்பகோணத்தை வந்து பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சூரியனுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இடம் பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான இடமா இருந்தது இதுதான். இங்க சூரியனுக்கு ஒரு தனி சன்னதி வந்து எழுப்பப்பட்டிருக்கும் அப்படின்றத அது சார் வந்து சொல்லுவாங்க. தேவாரம் வந்து பாத்தீங்கன்னா அப்பருடைய ஒரு பதிகம் நமக்கு வந்து கிடைக்குது. சொல்மறிந்த மறைநான்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகத்துல சொற்பொருள் தாண்டி இறைவன் இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அப்பர் குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு பாடலும் குழந்தை கீழ்கோட்டத்து என் கூத்தனாரே அப்படின்னுட்டு முடியுது. கூத்தன் அப்படின்னுட்டு இந்த இறைவன் வந்து சொல்றாரு. இறைவன் வந்து நல்ல உயரமான ஆவுடைய ஆனா பானம் ரொம்ப சிறியதா வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். ஞாசம் வந்து இங்க வந்து வழிபட்டதா வந்து பெரிய புராணம் குறிப்பிடுது. ஆனா அவருடைய பதிகங்கள் நமக்கு எதுவும் வந்து கிடைக்கல. ஐயடிக்கும் காலவர் தன்னுடைய சேத்திர திருவெண்பா அப்படின்ற நூல்ல பால் கோட்டம் சேராமல் பன்மாட தென் குழந்தை கீழ்கோட்டம் செப்பிட கிட அப்படின்னு சொல்றாரு. இங்கேயே கிடந்து நீங்க வந்து எங்கேயோ போயிட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து கிடங்க அப்படின்னு சொல்றாரு. விழுந்து வந்து கிடங்க அப்படின்னு சொல்றாரு. வளரார் அருப்பாவளை தலத்தை இறைவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பாடியிருக்கிறார். இந்த பகுதியில் வந்து பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அப்படின்றவரு ரொம்ப புகழ்பெற்றவர். வளராருடைய வழியை அவர் வந்து தன்னுடைய வழியா எடுத்து கொண்டவர். அவருடைய வழியில பசிப்பினி எல்லாம் போக்குவதற்கு பாடுபட்டு இருக்கக்கூடிய கோவில்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து சீரமைப்பார். அது வந்து யாசகம் பெற்று சீரமைப்பார். தன்னுடைய கழுத்துல வந்து பித்தளை குடத்தை மாத்திக்கிட்டு அதுல பிச்சை எடுத்து கோவில்களை சீர் பண்ணுவார். அப்படி அவர் சீர் செய்த ஒரு காலங்கள்ல இதுவும் வந்து உண்டு. ராஜகோபுரத்துக்கு வெளியே அவருடைய அந்த உருவத்தை பார்த்துருக்கலாம். அவர் வந்து கூழ் பந்தர் எல்லாம் அமைத்து வறுமை காலத்துல பசிப்பினியை போக்கியவர் அப்படின்னு நமக்கு வந்து அறியப்படுது. கை ஒலிகள் எழுப்பார் இந்த ஆலயத்துக்குள்ளார. சரிங்களா, அது விட்டு இது பல வடிவில் ஒவ்வொரு கோயிலுக்கும் வெவ்வேறு விதமான பத்மத்தை வந்து வைக்கிறதும் பத்மத்தை வைக்காம இருக்கிறதும் இருக்கு. பல இடத்துல உபானம் என்ற ஒரு சின்ன கல்வெட்டு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இங்க வந்து தாமரையா வச்சிருக்காங்க. தாமரை மேலே அந்த கோயில் இருக்க மாதிரி இருக்கு. அது மேலே இருக்கு ஜகதி பகுதி. இந்த கல்வெட்டு இதுதான் ஆரம்பிக்கும். இங்கேயும் பல இடத்துல உண்டு. இது வந்து முப்பட்டை கும்புதம் 1, 2, 3 முப்பட்டை கும்புதம். இது வந்து கண்டம், கண்டம்னா கழுத்து உள்ள வெளியே கண்டம். இது வந்து பட்டிகை, இது வேதிகை. இதுதான் பல சிற்பங்கள் குறிஞ்சிற்பல பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் இது வந்து இது பாருங்க, இது வந்து தாமரை. இப்படி அது கீழ் நோக்கிய தாமரை, இது மேல் நோக்கிய தாமரை. இது வந்து சோர் பகுதி. இது வந்து அரை தூண்டு. இதெல்லாம் அரை தூண்டு.
சொல்லணும். இங்க பாருங்க, பெண்கள் அங்கங்கே பாருங்க நடனம் ஆடி சீதையை வந்து திருமணம் செய்து கொள்வது, அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா சிற்பங்கள் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். கீழே பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேடன், அதுக்கப்புறம் சிவனா வந்திருக்காரு, அர்ஜுனா, அது கீழே வந்து ஒரு பன்றி வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி முழுக்கவே நிறைய இடங்கள்ல இது மாதிரியான சிற்பங்கள் வந்து இங்க இருக்கும். அந்த குறுஞ்சிற்பங்கள்ல வந்து ஒரு 3-4 தலங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இது திருப்புள்ளமங்கை, இன்னொன்னு அந்த மாதிரி இது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு தலம். நீங்களே பார்த்தாலே நிறைய கதைகள் வந்து பெரும்பாலும் தெரியும். அதை வந்து பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். ஒரு 55 கல்வெட்டுகள் இருக்கிறது. இந்த 55 கல்வெட்டுகள்ல ரொம்ப தொன்மையான கல்வெட்டு பார்த்தீங்கன்னா மரணபாண்டியம், 18ஆம் மரணபாண்டியம் கல்வெட்டு தான் பழமையானது. சோசிஸ்டி கோமாரன் சடையன் என்று தொடர் கல்வெட்டு. ஆனா அந்த கல்வெட்டு இந்த கோயில் பகுதியில் இல்லை, இந்த கோயில் வளாகத்தில் இருக்கு. அந்த கல்வெட்டு பகுதி இல்லாமல் தனியார் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம இருக்கோம் இந்த கும்பகோணம் பகுதியில முற்கால பாண்டிய மன்னனுடைய கல்வெட்டுகள் அதிக இருப்பதை பார்க்கணும். விருப்பானபடி பார்த்தோம் இல்லையா, ஆழ்துறையில பார்த்தோம், அதுக்கப்புறம் திருக்கோடி பாவம்னு பார்த்தோம். இது மாதிரி முற்கால பாண்டிய கல்வெட்டுகள். அது மாதிரி இந்த கோயிலையும் முற்கால பாண்டிய மன்னன், அதாவது முடிச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதி மன்னர்களும் தென்பகுதி பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆனா இந்த கும்பகோணம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இடையில பல்லவனுடைய கல்வெட்டு காணப்படுது. அதே காலத்தில் ஆட்சி புரிந்த முற்கால பாண்டிய மன்னன் வரவண பாண்டிய கல்வெட்டு காணப்படுது என்பது வரலாற்றில் பெரிய ஒரு குழப்பமாக இருக்கு. நிறைய ஆய்வுகள் செய்யப்படணும்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு சில ஆய்வுகள் இந்த ஆய்வு உட்படுத்திருக்காங்க. முற்கால பாண்டியர்களை நான் சொல்றது முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் அல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள்ல மொத்தம் 55 கல்வெட்டுகள். அதில் வந்து ரொம்ப தொன்மையான கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோமாரன் சடையன் தொடங்குகிற 2ஆம் மரணபாண்டியுடைய கல்வெட்டு தான் பழமையானது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு 27 கல்வெட்டுகள், 47 கல்வெட்டுகள் சோழர்கள் கல்வெட்டு கிடைக்கிறது. 40 கல்வெட்டுகள். இது கல்வெட்டுல தூரம் பார்த்தீங்கன்னா வடகரை, அதுல பாம்பூர் நாட்டு வடகரை என்பது நமக்கு தெரியும். சுமார் நண்பர்கள் காவிரி ஆற்று வடகரை, வடகரை, பாம்பூர் நாட்டு, திருக்குற மூக்கில், திருக்கீழ்கோட்டம் என்று இது பகுதி சொல்லுது. அப்போ வடகரை அமைந்த ஊரு, பாம்பூர் நாடு திருப்பாம்பூர். அப்ப வடகரையில பாம்பூர் நாட்டு திருக்குட மூக்கில், அந்த திருக்குட மூக்கில் தான் கும்பகோணம், குடமூக்கு கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பகுதியெல்லாம் கும்பகோணம் இப்ப பேர். அப்ப திருக்குட மூக்கில் என்பதுதான் கும்பகோணத்துக்கு பழைய பேர். அந்த திருக்குட மூக்கில்ல திருக்கீழ் கோட்டம் தான் இது. கோட்டம்னா கோயில், கோட்டை சொல்லுவாங்க. இங்க வந்து கோயில் திருக்கீழ் கோட்டம். அப்ப திரு என்பது மரியாதை சொல்லு, அவர் சொன்ன கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதியில் ஒரு கோட்டம் கோயில் அப்படின்னு கல்வெட்டுல குறிக்கப்படும். அடுத்தது